ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஆல்ரெடி நம்ம வந்து ஐபிஎல் ஸ்குவாட் அனலைசிஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெல்லி கேபிட்டல் ஸ்குவாடை பற்றி அனலைசிஸ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ். இவங்க தான் வந்து டேபிள்லேயே லாஸ்ட்டாக முடித்தாங்க. இவங்களோட வந்து ஸ்குவாடை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஸ்குவாட் என்னென்னா, இதான் அவங்களோட ஐபிஎல் 2025 ஸ்குவாடாக இருந்தது. ருத்ராஜ் கெய்க்வாட், மதிஷா பத்ரானா, சிவம் டுபே, ரவீந்திர ஜடேஜா அண்ட் எம்எஸ் தோனி, இவங்க 5 பேரை தான் வந்து அவங்க ரீட்டைன் பண்ணாங்க. ஆக்ஷனில் வாங்கின பிளேயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நூர் அகமத், ரவிச்சந்திரன் அஸ்வின், டேவான் கான்வே, கலீல் அகமத், ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி, அன்சுல் கம்போஜ், சாம் கரன், குர்ஜப்ரீத் சிங், நேத்தன் எல்லிஸ், தீபக் ஹூடா, ஜேமி ஓவர்டன், விஜய் சங்கர், அனீஷ் பேடி, ஆந்திரே சித்தார்த், ஸ்ரேயஸ் கோபால், ராமகிருஷ்ணா கோஸ், கமலேஷ் நகர்குட்டி அண்ட் முகேஷ் சௌத்ரி அண்ட் ஷேக் ரஷீத், இவங்களாம் தான் வந்து அவங்க ஆக்ஷனில் வந்து பிக் பண்ணாங்க. இதில் வந்து டேவால் ப்ரூவிஸ் வந்து குர்ஜப்ரீத் சிங்க்கு இன்ஜுரிக்காக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணப்பட்ட பிளேயர் தான் வந்து டேவால் ப்ரூவிஸ். இப்போ வந்து ஐபிஎல் 2025 அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்துருவோம். இதான் வந்து ஐபிஎல் 2025 சிஎஸ்கே வந்து லாஸ்ட்டாக முடித்தாங்க. மற்ற எல்லா டீமோடுமே ரொம்பவுமே ஒரு கன்சிஸ்டண்ட்டே இல்லாமல் ஒரு அன்கன்சிஸ்டன்ஸாக வந்து இந்த டீம் வந்து விளாண்டாங்க. அதனால் வந்து டேபிளில் லாஸ்ட்டாக அவங்க முடித்தாங்க. இப்போது அவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட லாஸ்ட் இயர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். இதில் வந்து அவங்க ஃபுல்லாக விளையாண்டது வந்து டெவால் ப்ரூவிஸ் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களோட டேர்ன் அரவுண்ட் ஆரம்பிச்சிது. டெவால் ப்ரூவிஸ், ஆயுஷ் மாத்ரே இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சமாச்சும் ஜெயிக்கவே ஆரம்பித்தாங்க. எதனாலனா ஃபஸ்ட்டு வந்து விஜய் சங்கர் அவர் வந்து ஒரு டீசெண்டாக விளையாண்டார். ஆனால் நிறைய ஸ்ட்ரைக் ரேட் கிடைக்கல, ரொம்பவுமே பொறுமையாக விளையாண்டார். டெவால் ப்ரூவிஸ் வந்தார், ரொம்ப அட்டாக்கிங்காக ஆடினார். ஆயுஷ் மாத்ரேவும் அப்படி தான் ரொம்ப அட்டாக்கிங்காக விளையாண்டார். ஜடேஜா ரொம்பவுமே நல்லா விளையாண்டார். ஆனால் வித் த பால் ஜடேஜா இஸ் நாட் பெட். அடுத்தது வந்து சிவம் துபேக்கும் வந்து ஒரு ஆர்டினரி சீசன் தான், ஒரு 357 ரன்ஸ் தான் அடித்தார். ஆனால் பெருசாக ஸ்ட்ரைக் ரேட் வந்து அதிகமாக வச்சில்ல அவர். அடுத்த எம்எஸ் தோனியும் அவ்வளோவா அவரோட பொட்டென்ஷியலுக்கு விளையாடல, ஒரு சில மேட்சஸ் மட்டும் ஒழுங்காக விளையாண்டார். ருத்ராஜ் கெய்க்வாட் இன்ஜுரி, ஷாம் கரனை நம்பி எடுத்தாங்க, ஆனால் அவரும் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. ஊர்வில் பட்டேல் வந்து ஒரு ஸ்டார்ட் நல்லா கொடுத்தாரு, ஆனால் அதே ஸ்டார்ட் வந்து அவர் கண்டினியூ பண்ணல. ஆனால் அவர் வந்து ஒரு அட்டாக்கிங் பிளேயர், ஸோ அவர் வந்து இன்கன்சிஸ்டன்சி வந்து அதிகமாகவே இருக்கும். அடுத்து அவங்களோட லாஸ்ட் இயர் வந்து பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துருவோம். இதான் அவங்களோட லாஸ்ட் இயர் பவுலிங் பர்ஃபார்மன்ஸு. ஃபஸ்ட்டு வந்து நூர் அகமத், அவங்களுக்கு ஆக்ஷனில் வாங்கினதுலேயே ஒரு ரொம்ப நல்ல பையனாக அது வந்து நூர் அகமத் தான். ரொம்பவுமே நல்லாவே போட்டார். இவர் தான் வந்து அதிகமாக விக்கெட்ஸையும் வந்து அவங்களுக்காக எடுத்து கொடுத்தாரு. பார்த்தீங்கன்னா 14 மேட்சஸில் வந்து எவ்வளோ விக்கெட், 24 விக்கெட்ஸ் வந்து அவர் எடுத்திருக்காரு. எக்கானமியும் வந்து 8.16 தான். ரொம்பவுமே நல்லா போட்டார். எல்லா மேட்சும் நூர் அகமத் தான் வந்து ரொம்ப நல்லா விளையாண்டார். அடுத்து அன்சுல் கம்போஜ் வந்து பவர் பிளேலே ரொம்ப நல்லா போட்டார், ஆனால் டெத் ஓவர்ஸில் ரொம்ப எஃபெக்டிவாக கிடையாது. அதே தான் கலீல் அகமதும் பவர் பிளேயில் ரொம்பவுமே நல்லா போட்டார், ஆனால் வந்து டெத் ஓவர்ஸில் அவ்வளோவா நல்லா விளையாடல. ரெண்டாவது ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்னால் அது வந்து கலீல் அகமத் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. அடுத்த மதிஷா பத்ரானா, இவர் வந்து டெத்தில் மட்டும்தான், இவர் வந்து ஒரு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டாகவே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் அந்த டெத் ஓவர்ஸ்லேயும் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. நேதன் எல்லிஸ் வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாண்டார், பெருசாக சான்சஸ் எதுவும் கிடைக்கல. அஸ்வின் வந்து அவர் வந்து பவர் பிளேயில் கொடுத்து நிறைய ரன்ஸுக்கு போனார், அதனால் அவரும் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண கிடையாது. சாம் கரனும் பெருசாக நல்லா பண்ணலை. சாம் கரன் வந்து பவர் பிளே அதில் வந்து தனியாக ரொம்ப நல்லா போட்டார், ஆனால் ஆஃப்டர் த பவர் பிளே ரொம்பவுமே அடி வாங்கினார். இதான் வந்து முகேஷ் சௌத்ரி, அதுக்கப்புறம் வந்து வேறு ஜடேஜா, இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆர்டினரியான ஒரு எஃபெக்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க பவுலிங்கில். இப்போ வந்து அவங்களோட ப்ராபபிள் ரிலீசஸ்லாம் யார் இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் வந்து அவங்களோட ப்ராபபிள் ரிலீசஸாக இருக்கும். ராகுல் திரிபாதி ரொம்பவுமே ஒரு போரான சீசன் அவர்கிட்ட இருந்து. அவரை தான் வந்து நம்பி எடுத்தாங்க நம்பர் 3 பேட்டராக, ஓப்பன் அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்பர் 3 விளையாண்டார். எந்த பொசிஷன்லையுமே அவர் வந்து ரன்ஸே ஸ்கோர் பண்ணல. சேம் தான் தீபக் ஹூடா எல்லா பொசிஷன்லேயும் ஒரு தடவை ஆடிட்டார், ஆனால் ரன்ஸ் எதுவும் ஸ்கோர் பண்ணல. டேவான் கான்வே வந்து பழைய அப்ரோச், இன்னும் வந்து ஒரு பவர் பிளேயில் டைம் எடுத்துகிட்டு அப்புறமா அடிக்கிற அந்த அப்ரோச்னால அவரோட அப்ரோச் வந்து சரியில்லை. ஸோ அவர் வந்து பெருசாக ஸ்ட்ரைக் பண்ண முடியல. ஸோ அவரும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஏன்னா ஏஜ் ஃபேக்டர் இன்னொன்று இருக்குது. ஜேமி ஓவர்டன் வந்து ஒரு 100லலாம் நல்லா விளையாண்டார், இங்கிலாந்துக்கு நல்லா விளையாண்டாருன்னு சொல்லி எடுத்தாங்க. அவரும் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. அப்புறம் ரவிச்சந்திரன் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து ஐபிஎல்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். சாம் கரன் வந்து இப்போது கரண்ட்டாக நடந்த 100ல் வந்து ரொம்பவுமே நல்லா விளையாண்டார், நிறைய விக்கெட்ஸ் எடுத்தார், அதிக ரன்ஸ் எடுத்தார். பட் ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்குவாடுக்கு வந்து அவர் செட் ஆவாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மேபி ஆக்ஷனில் விட்டுட்டு திருப்பி எடுக்கலாம். அதே மாதிரி தான் மதிஷா பத்ரானாவுக்கு என்ன இஷ்யூனா வந்து
அவர் வந்து ஆக்ஷனை மாற்றினதுக்கு அப்புறமா திருப்பி அவர் வந்து ஒழுங்காக பழைய மதிஷா பதிரானா மாதிரி போடலை. டெத்துலேயும் அவர் ஒழுங்காக போடலை. பவர் பிளேயில் வந்து அவர் ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸ்க்கு அவர் வந்து யூஸே பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து அவர் ரொம்பவுமே இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார். ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு வேணால் ரீட்டர்ன் பண்ணலாம். ஏன்னா அவரோட வேல்யூ வந்து 13 crores வந்து அவர் எடுத்திருக்காங்க. ஸோ அவர் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேணால் ஆக்ஷனில் போய் ஆர்டிஎம் யூஸ் பண்ணி அவர் பைபேக் பண்ணலாம், வேணும்னா பைபேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் விஜய் சங்கர் வந்து எடுத்தாங்க, ஆல்ரவுண்டர்னு சொல்லி எடுத்தாங்க. அவர் பவுலிங்லாம் போடலை, ஆனால் பேட்டிங்லேயும் வந்து ரன் ஸ்கோர் பண்ணார், பொறுமையாக ஆடினார். மேபி இவரையும் வேணால் வந்து ஆக்ஷனில் விட்டுட்டு திருப்பி எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. அடுத்ததாக வந்து பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து டுவைன் பிரிட்டோரியஸ். இவர் வந்து ஆல்ரெடி சென்னைக்கு வந்து ஒரு இயர் விளையாண்டுருக்காரு. ஆனால் இப்போ இருக்கிற டுவைன் பிரிட்டோரியஸ் வந்து வேறு. முன்னாடி இருந்த மாதிரி வந்து முன்னாடி இருந்ததோட இன்னுமே பெட்டராக போடுறாரு. ஹிட் த டேக் பால் வந்து ரொம்ப இப்போ ஒரு ரீசெண்டாக டெவலப் பண்ணியிருக்காரு. ரொம்பவுமே நல்லா போடுறாரு. பவர் பிளே, டெத் ஓவர், மிடில் ஓவர்னு எல்லா ஃபேஸஸ்லேயும் வந்து பவுலிங் போட ஒரு நல்ல ஒரு பவுலர் இவர்கிட்ட வந்து பேட்டிங்கும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஒரு ஆல்ரவுண்டராகவே மாறிட்டார், ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டராகவே. ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 153, 166, 148 இந்த மாதிரி ஒரு நல்லா ஸ்ட்ரைக் ரேட்ஸ் வச்சுருக்காரு. லாங் ஹிட்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். இப்போ அவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்ப்போம். இதான் வந்து அவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸு. பார்த்தீங்கன்னா 10 மேட்சஸ் 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி பாருங்கள் 7.98. இது ரீசெண்டாக நடந்த சிபிஎல் எடுத்தது. இப்போ தான் வந்து சிபிஎல் முடிஞ்சுது. ஸோ அதுலேருந்து எடுத்தோம். அது வந்து ஒரு T20 லீக் தான். இவர் வந்து எப்படின்னா இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கான பெரிய பிரச்சனையே வந்து அவங்க வந்து 2 ஃபாரின் பவுலர்ஸ் ஆடுறாங்க. ஒன்று வந்து நூர் அகமது வந்து கண்டிப்பாக எல்லார் மேட்ச்லேயும் வந்து விளையாடணும். ஏன்னா அவர் தான் வந்து அவங்களுக்கு அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்து தரக்கூடியவர். ஸோ அவர் வந்து எல்லா மேட்சஸ்லையும் விளையாடுவார். இன்னொன்று என்னென்னா மதிஷா பதிரானாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவரோட அந்த ஆக்ஷன் சேஞ்சுக்கு அப்புறம் அவர் வந்து ஒழுங்காக போடலை. இன்னொன்று என்னென்னா டெத்தில் மட்டும்தான் போடுறாரு. இவங்க வந்து பவர் பிளேலேயே நிறையா ரன்ஸுக்கு வந்து போகிறாங்க. பவர் பிளேயில் உங்களுக்கு போகிறதுக்கு வந்து அவ்வளோ பெட்டர் பவுலர்ஸ் கிடையாது. ஸோ வந்து இப்போ என்னென்னா ஒரு 3 ஃபேஸ் பவுலர், அதாவது மிடில் ஓவர்ஸ், பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ் மூணுத்துலேயும் போடக்கூடிய ஒரு பவுலர்ஸ் தான் வந்து இவங்களுக்கு தேவை. அதனால தான் வந்து மதிஷா பதிரானா வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக இல்லைனா ஒரு ஜேமி ஓவர்டனுக்கு பதிலாக இவர் வந்து ஜேமி ஓவர்டனை சூப்பராகவே ரீப்ளேஸ் பண்ண முடியும். டுவைன் பிரிட்டோரியஸ் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அடுத்ததாக செகண்டாக வந்து இப்போ மதிஷா பதிரானாவை ரிலீஸ் பண்ணால் அவரோட ரோலை வந்து யாராவது ஒரு ஆள் நினைப்பணும். எப்படின்னா இப்போது கூட வந்து டெத் பவுலிங்கில் யாராவது ஒரு ஆள் வந்து நல்லாவே போடணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்டாட்ஸ் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இது வந்து ஹர்ஷல் பட்டேல், 2வது ஆப்ஷன். ஹர்ஷல் பட்டேல் வந்து சன்ரைசர்ஸில் இப்போ வந்து இருக்கார். ஆனால் அவர் வந்து 10.25 crores வந்து ஹர்ஷல் பட்டேல் வந்து வாங்கியிருந்தாங்க லாஸ்ட் இயர். திருப்பி வந்து அந்த அளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கிடையாது. அவரை போலவே ஜெய்தேவ் உனத்கட்டும் அதே டீமில் இருக்கார். நிறைய ஸ்லோ ஓவர்ஸ் இதெல்லாம் போடக்கூடியவர். அவர் வந்து 1 கோடிக்கு வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து வாங்கினாங்க. முகமது ஷமியும் வந்து 11 crores வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து முகமது ஷமியா ஹர்ஷல் பட்டேலன்னு பார்த்தா அவங்க ஹர்ஷல் பட்டேலை வந்து விடுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து அவ்வளோவா டீசெண்டாக பண்ணல. ஏன்னா அவரோட ரோலையும் வந்து ஜெய்தேவ் உனத்கட் வந்து ரொம்பவுமே நல்லா பண்ணுறாரு. ஸோ வந்து ஹர்ஷல் பட்டேல் அவங்க விட்டாங்கன்னா அவங்க வந்து சென்னை வந்து ஹர்ஷல் பட்டேலை வாங்கலாம். ஏன்னா சென்னை பிச்சர்ஸில் பாருங்கள், இது வரைக்கும் சென்னையோட கிரவுண்டில் வந்து 5 மேட்ச் இவர் வந்து விளையாண்டுருக்காரு. 5 மேட்ச்சில் வந்து 11 விக்கெட் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட எக்கானமி வந்து 5.88 தான். சென்னை கிரவுண்டுக்கு ரொம்பவுமே ஒரு சூட்டபிளான ஒரு பவுலர்னால் இவர் தான் டெத் ஓவர்ஸில். அதுக்கு அடுத்து வந்து 3rd பிக் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பென் வாஷியஸ். இவர் தான் இப்போ வந்து ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவோட மிச்சல் ஸ்டார்க்கின் T20s இவர் தான் வந்து ஆஸ்திரேலியாவோட மிச்சல் ஸ்டார்க்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து லெஃப்ட் ஆர்ம் சீமர், அதே போல் ரைட் ஹேண்டருக்கு பாலை உள்ளே எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும், பவர் பிளேயில், மிடில் ஓவர்ஸில் அண்ட் டெத் ஓவர்ஸில் இவர் தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்காரு. இவரோட ரெக்கார்ட்ஸ் பாருங்கள், T20s 7 மேட்சஸ் விளாண்டுருக்காரு. அதில் 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் இவரோட எக்கானமி வந்து 8.82. இவரால் வந்து லாஸ்ட்டில் நிறைய பேட்டிங் ஆட முடியும். ரொம்பவுமே ஒரு சூப்பர் ஸ்ட்ரைக்கர் இவர். ரொம்ப லாங் ஹிட் அடிக்கக்கூடாது. இவரும் வந்து மதிஷா பதிரானாவுக்கு ஒரு நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஆனால் வந்து இதுதான் உண்மை. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து கிளென் மேக்ஸ்வெல் வந்து சென்னை கிரவுண்டுக்கு ரொம்பவுமே ஒரு சூட்டான பிளேயர். எல்லா வருஷம் ஆக்ஷன் நடக்கும் போதும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கிளென் மேக்ஸ்வெலுக்காக பிட் பண்ணுவாங்க. ஆனால் அதை விட மற்ற டீம்ஸ் வந்து அதிகமாக ப்ரைஸ் அமௌண்ட் பிட் பண்ணி அவரை வந்து பிக் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த இயர் வந்து எனக்கு தெரிஞ்சு மற்ற டீம்ஸ் யாரும் வந்து அவேராக இருக்க மாட்டாங்க கிளென் மேக்ஸ்வெல் எடுக்கிறதுல. ஸோ வந்து சென்னைக்கு இந்த தடவை வந்து அந்த வாய்ப்பு வந்து நல்லாவே இருக்குது. என்னன்னா இதுதான், அவர் வந்து 4 மேட்ச் வந்து சென்னை கிரவுண்டில் விளாண்டுருக்காரு.
அப்போ வந்து அவரோட ஆவரேஜ் பாருங்கள் 44 இருக்குது, ஹையஸ்ட் ஸ்கோர் 78, ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து 147. மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸாக ரொம்ப நல்லாவே டேக் டவுன் பண்ணுவார். சென்னை மாதிரியான பிச்சர்ஸ்லாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருப்பார். இவர் வந்து ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறாரு. சென்னையோட பவுலிங் லைனப்புக்கு ஒரு ஆப்ஷனும் வந்தால் இவரால் தர முடியும். ரொம்பவுமே ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர். எல்லாருக்கும் மேக்ஸ்வெல்லை பற்றி நல்லாவே தெரியும். அடுத்த வந்து பென் டக்கெட், இவர் தான் வந்து 5th ஆப்ஷன். என்னன்னா இப்போ வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணது ஆயுஷ் மத்ரே அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் ஆஸ் அ ஓப்பனர்ஸ். இன்கேஸ் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லை நான் வந்து நம்பர் 3 தான் ஆடுவேன் அப்படின்னு வந்து ஒரு டிசைட் பண்ணிட்டார் அப்படின்னா டேவான் கான்வேக்கு பதிலாக அதே மாதிரி ஒரு டேவான் கான்வேவோட இன்னும் பெட்டராக ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தேவை. அது வந்து பென் டக்கெட்டு. இவர் வந்து இப்போது இங்கிலாந்தோட T20 லைனப்பில் வந்து இப்போதைக்கு வந்து அவ்வளோவா இல்லை. ஏன்னா வந்து ஃபில் சால்ட் ஆல்ரெடி இருக்கார். ஃபில் சால்ட்டும் ஜாஸ் பட்லரும் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ இவருக்கு அவ்வளோவா சான்சஸ் எதுவும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இவரும் வந்து ஒரு நல்ல பிளேயர் தான். இவரோட மேட்சஸ் பாருங்கள், வந்து 8 மேட்சஸ் விளாண்டுருக்காரு. 8 மேட்சஸில் வந்து 212 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்கள், 168, 162, 181, ரொம்பவுமே நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. பவர் பிளேயில் இவரும் வந்து பிக் ஹிட்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு டிராவஸ் ஹெட்டு, ஃபில் சால்ட் அவங்கள போலவே இவரும் நல்லா ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ ஆயுஷ் மாத்ரே அண்ட் பென் டக்கெட் இவங்க 2 பேரும் ஓப்பனர்ஸாக விளாண்டா இன்னுமே கூட பெட்டராக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது வந்து கேமரூன் கிரீன் வந்து வாங்குற அளவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்ட்ட காசு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன அந்த 8 பிளேயராக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க அமௌண்ட் வந்து 42.5 crores வந்து அவங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் ஆக்ஷனுக்கு வந்து புதுசாக ஒரு 5 crores கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக ஒரு 47 crores கிட்ட இருக்கும். 47 crores வச்சு கேமரூன் கிரீனு ஒரு 26 hours ஸ்பெண்ட் பண்ணி அவங்களால ஈஸியாக வாங்க முடியும். கேமரூன் கிரீன் மாதிரி ஒரு ஆள் எப்படின்னா நல்ல ஒரு பவுன்சி ட்ராக்கில் ரொம்பவுமே பவுன்ஸ் ஆகிற ஒரு பிச்சில் நல்லாவே வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட்டாகவும் அடிப்பார், அதிக ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிப்பார், ரொம்ப 6s and 4s அதிலே வந்து நிறைய டீல் பண்ணவர். இவர் வந்து நம்பர் 3க்காக நான் வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்கேன். இவரால் வந்து பவுலிங்ஸும் 2 ஓவர் வந்து 2 இல்லைனா 3 ஓவர் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கும் போட முடியும். நல்ல ஒரு டால் பவுலர் இவர். இவருக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போது ஆல்ரெடி வந்து சென்னை வந்து ஒரு தடவை பென் ஸ்டோக்ஸை வந்து வாங்கினாங்க. பென் ஸ்டோக்ஸ் வந்து அந்த எஃபெக்டிவாக இல்லை. ஏன்னா சென்னை ட்ராக் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப லோ கெப்டாக தான் இருக்கும். அவ்வளோவா பவுன்ஸ் வந்து சென்னை ட்ராக்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பிச்சர்ஸில் வந்து கேமரூன் கிரீன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார். ஆனால் அவே கேம்ஸில் வந்து இவரால் நல்லா விளையாட முடியும். ஆர்சிபி கிரவுண்ட்லேயோ ஒரு மும்பை கிரவுண்ட்லேயோ அந்த மாதிரி கிரவுண்டில் வந்து நல்லா விளையாட முடியும். இந்த பிக் வந்து நான் எதுக்காக போட்டிருக்கேன்னா, சென்னைக்கிட்ட வந்து அதிகப்படியான பர்ஸ் இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கேமரூன் கிரீனை வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து மற்ற டீமை கம்பேர் பண்ணக்குள்ள இவங்களாம் வந்து நிறைய பர்ஸ் இருக்கிறதுனால கேமரூன் கிரீனுக்கு இவங்களும் போக முடியும். இவர் வந்து உங்களுக்கு ஒரு 2 dimensional பிளேயர், அதாவது நல்ல ஒரு பேட்டர் அண்ட் நல்ல ஒரு பவுலரும் கூட. அடுத்ததாக வந்து நம்ம எப்பவும் போல் லாஸ்ட்டாக வந்து 26க்காக ஒரு பிளேயிங் லோன் போட்டு வச்சுருப்போம்ல, அந்த பிளேயிங் லோனை வந்து பார்க்கலாம். இதான் வந்து IPL 2026க்காக நான் அலைன் பண்ண ஒரு லைனப்பு. ஆயுஷ் மாத்ரே வந்து ஒரு 188 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரு IPLல. அதனால் வந்து ஆயுஷ் மாத்ரே அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாடே போதும். ஆனால் வந்து அவங்க வந்து வேணாம், இல்லை நான் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து நான் 1 down தான் ஆட போகிறேன் அப்படின்னு வந்து அவர் டிசைட் பண்ணார்னா, இந்த இடத்துல வந்து அவங்க வந்து டக்கெட்டுக்கு போகலாம். டக்கெட்டை எடுத்து ஆயுஷ் மாத்ரே அண்ட் டக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு நம்பர் 3 வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் விளையாடலாம். இல்லை ருத்ராஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் வந்து கிளென் மேக்ஸ்வெல் எடுத்து கிளென் மேக்ஸ்வெல் வந்து நம்பர் 3க்கு போடலாம். இதுதான் வந்து டாப் 3 இருக்கும். டாப் 3 வந்து இவ்வளோ தான். நம்பர் 4 வந்து ஏன் ரவீந்திர ஜடேஜாவை நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, ரவீந்திர ஜடேஜாவோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 140s தான். ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து ரொம்ப நல்லா விளையாடக்கூடியவர். ஃபாஸ்ட் பவுலருக்கு எதிராக அவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட் கிடையாது. டெத் ஓவர்ஸஸில் வந்து ஒரு நல்ல ஒரு எப்படின்னா ஒரு 6 balls 30 runs இல்லைனா வந்து 6 balls வந்து ஒரு 25 runs அந்த மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன்ஸ் தேவை. ஸோ ரவீந்திர ஜடேஜா ஆல்ரெடி ஒரு மேட்ச் வந்து போன இயர் IPL வந்து நம்பர் 4 இறங்கி ஒரு 80 something runs அடித்தார். நம்பர் 4 வந்து ஜடேஜா ரொம்பவுமே சூட் ஆவார்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து நம்பர் 5 சிவம் துபே. இப்போது பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், ரவீந்திர ஜடேஜாவாக இருக்கட்டும், சிவம் துபேவாக இருக்கட்டும், இவங்களால வந்து ஸ்பின்னர்ஸ் ரொம்பவுமே நல்லா விளையாட முடியும். மிடில் ஓவர்ஸாக ரொம்ப ஈஸியாக வந்து இவங்களால வந்து கிளியர் பண்ண முடியும். அதிக ரன்ஸும் ஸ்கோர் பண்ண முடியும் எல்லா ஓவர்ஸும். இப்போ நம்பர் 6 டவால் ப்ரூவிஸ் அந்த டெத் ஓவர் வரும்போது எப்படி ஒரு ஆர்சிபியில் வந்து ஒரு ஏவி டிவிலியர்ஸ் வந்து விளாண்டாரோ டெத் ஓவர்ஸில் ஆஃப்டர் ஒரு 12 overs இல்லை ஒரு 15 overs அப்புறம் இறங்கினா என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுவாரோ அந்த மாதிரி ஆட முடியும் டவால் ப்ரூவிஸால். டவால் ப்ரூவிஸோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 180க்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டிம் டேவிட் எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆர்சிபியில், லைக் வந்து ஒரு 6 ball இருந்தார்னா 6 ball ஒரு 22 run இல்லை ஒரு 25 run அந்த மாதிரி வந்து MS தோனிக்கு வந்து லாஸ்ட்டில் ஒரு 6 balls 7 balls அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் மகேந்திர சிங் தோனி நம்பர் 7 வந்து விளையாடலாம். அதுக்கப்புறம் இன்கேஸ் ஏதாவது முன்னாடியே விக்கெட்ஸ்லாம் விழுந்து அது இப்போ போகிற மாதிரினா பிரிட்டோரியஸும் ஆடலாம். பிரிட்டோரியஸ்க்கும் வந்து 160 ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது. அவராலையும் ரொம்ப லாங் ஹிட்லாம் அடிக்க முடியும். ஸோ அவர் வந்து ஒரு ஆப்ஷன்.
நம்பர் 8க்கு வந்து அவர். நம்பர் 9க்கு நான் போட்டிருக்க பிக் வந்து ஹர்ஷல் பட்டேல் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ் வந்து விடுறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்பர் 9ல் ஹர்ஷல் பட்டேல் ரொம்பவுமே நல்லா வந்து விளையாடுவார். நம்பர் 10 வந்து கலீல் அகமது அண்ட் நம்பர் 11 அன்சுல் கம்போஜ். இம்பாக்ட் பிளேயர் வந்து நூர் அகமது. இப்போது நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைனப் வச்சுருந்தா உங்களோட பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு 8 இல்லைனா 9 பவுலிங் ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு கிளென் மேக்ஸ்வெல் வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷன் போடுவார். ஜடேஜா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னு, சிவம் துபே ஒரு மீடியம் பவுலர், அடுத்து வந்து பிரிட்டோரியஸ் ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலர், ஹர்ஷல் பட்டேல் ஒரு ஸ்லோவர் பவுலர், அடுத்த கலீல் அகமது ஒரு ஸ்விங் பவுலர், அன்சுல் கம்போஜ் ஹிட் த டெக் பவுலர், நூர் அகமது வந்து ஒரு லெக் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன். எல்லா வேரியேஷன்ஸும் இங்கே வந்து கவர் ஆகிடுச்சு. இன்கேஸ் பிரிட்டோரியஸ் இல்லைனா டுவாஷியஸ் தான், யாராவது ஒருத்தரை வந்து அவங்க எடுத்தால் கூடமே போதும். ஏன்னா ஆல் ஃபேஸ் பவுலருங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஆல்ரெடி பதிரானா வந்து விளாண்டப்போ இதுதான் அவங்கள்ட்ட வந்து லேக் ஆனிச்சு. இந்த ஆல் ஃபேஸ் பவுலர் வந்து இல்லாமல் அவங்க ரொம்பவுமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இப்போ வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுற அளவுக்கு ஒரு இது ஒரு பிரிட்டோரியஸோ இல்லை ஒரு டெவாஷியஸோ இல்லைனா நேதன் எல்லிஸ் கூட ஒரு பெட்டர் ஆப்ஷன். நேதன் எல்லிஸ் வந்து அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா அவர் வந்து சென்னை மாதிரி ஒரு பிச்சில் வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருப்பார். இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வந்து IPL 2026க்கான ஒரு CSK லைனப்பு. இப்போது இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளேயர் வந்து சஜஸ்ட் பண்ணணும், இந்த பொசிஷனுக்கு வந்து இந்த பிளேயர் இந்த கிரவுண்டுக்கு சூட் ஆவார்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் வந்து, ஆனால் நான் வந்து பிக் பண்ண ஆப்ஷன்ஸ் வந்து இதுதான். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் வந்து கலீல் அகமது அண்ட் அன்சுல் கம்போஜ் அண்ட் பிரிட்டோரியஸ் சேர்ந்து அவங்களால 6 ஓவர் போட முடியும். பிரிட்டோரியஸ் வந்து பவர் பிளேயில் 1 ஓவர் 2 ஓவர் ஹேஸ்ரூட் எப்படி RCB யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி போடலாம். அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் வந்து நூர் அகமது, அப்புறம் ஜடேஜா, அதுக்கப்புறம் கிளென் மேக்ஸ்வெல், இவங்க 3 பேரை வச்சு ஒரு 15 ஓவர்ஸ் வரைக்கும் போட முடியும் அவங்க. ஏன்னா நூர் அகமது கண்டிப்பாக 4 ஓவர் போடக்கூடிய ஒரு பவுலர். ரவீந்திர ஜடேஜாவும் 4 ஓவர் போடலாம். மேக்ஸ்வெல் 1 or 2 ஓவர்ஸ் 3 ஓவர்ஸ் கூட போடலாம். மேக்ஸ்வெல்லாம் இப்போ வந்து அவங்களோட T20 லைனப்பில் ஒரு பவுலராக தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. பவர் பிளேலையும் வந்து மேக்ஸ்வெல்லால் பவுலிங் வந்து போட முடியும். அதுக்கப்புறமா வந்து வேணும்னா மிடில் ஓவர்ஸில் அன்சுல் கம்போஜோ கலீல் அகமதோ மிடில் ஓவரில் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிரிட்டோரியஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெத் ஓவர்ஸ்னு வந்துருச்சுன்னா ஹர்ஷல் பட்டேல் இருக்கார், அவர் கூட வந்து பிரிட்டோரியஸும் இருக்கார். ஹர்ஷல் பட்டேல் வந்து பதிரானா பண்ண அதே ரோலை இங்கே வந்து பண்ண முடியும். இவர் வந்து ஆனால் முன்னாடியும் வந்து பவுலிங் போடுவார். அதுக்காக தான் வந்து பிரிட்டோரியஸ் மாதிரி ஒரு ஆல் ஃபேஸ் பவுலர் எடுத்துக்கணும். ஏன்னா ஆல் ஃபேஸ் பவுலருங்கிறது எல்லா டீமுக்குமே வந்து ஒரு நீட். இப்போ எப்படின்னா மொத்தம் IPL மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் 4 ஃபாரின் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு. பிளேயிங் லெவலில் 4 ஃபாரின் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது உங்களால் இந்தியாவில் வந்து ஆல் ஃபேஸ் பவுலர் லைக் ஹர்ஷதீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் இந்த மாதிரியான பவுலர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து அவ்வளோ ஒரு கஷ்டம். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எல்லா ஃபேஸ்லேயும் போடக்கூடியவர் வந்து ரேர் தான் இந்தியாவில். ஸோ வந்து நீங்கள் ஃபாரின் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஃபாரின்லேருந்து ஒரு பவுலர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பவுலர் வந்து எல்லா ஃபேஸ்லேயும் போடக்கூடியவரா, ஒரு பவர் பிளேயில் ஸ்ட்ரைக் பண்ணுறவரா, மிடில் ஓவர்ஸில் போட முடியுமா, டெத் ஓவர்ஸில் நல்லா யாக்கர்ஸ் வச்சுருக்காரா, இந்த மாதிரியான ஒரு பவுலர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதா உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டீமாக வந்து ஃபினிஷ் பண்ண முடியும் உங்களால். இல்லை இப்போது மிச்சல் சார்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் பிளேயில் போடுவார், டெத்துலேயும் போடுவார், மிடில் ஓவர்ஸ்லேயும் போடுவார். ஹேஸ்லூட்டும் அப்படி தான், பவர் பிளேயில் போடுவார், டெத்தில் போடுவார், மிடில் ஓவர்ஸில் போடுவார். பேட் கமின்ஸு, ரபாடா இந்த மாதிரியான பவுலர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எல்லா ஃபேஸஸ்லேயும் வந்து போடக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் நீங்கள் ஆடினா அதுதான் வந்து உங்களுக்கான ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைனப் வந்து அமைச்சு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட டீமு. இதில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் வந்து நீங்கள் சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வந்து என்ன டீம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, இன்றைக்கி வீடியோ வந்து அவ்வளோதான். இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் வந்து உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.